ஒரு சில வருடங்கள் முன்னாடி ஸ்ரீமத் ராமாயணம் 10 வால்யூம் இங்கே வெளியிட்டோம். ராம குடும்பத்தினுடைய 25வது வருஷம். அதுக்கு முன்னாடியே கூட, அதுக்கும் சில வருடங்கள் முன்னாடி ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா மதுரையில் இதே புஸ்தகங்களை, அதாவது 6 வால்யூமாக, 10 வால்யூம் வரல, அப்போ 6 வால்யூமாக அது மதுரையில் கோகுலத்தில், கோகுலம்ங்கிறது ஆசிரமம், அழகர் கோவிலில் அங்கே வெளியிடப்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய சன்னிதானத்தில். அதுக்கு அடுத்தபடியாக 10 வால்யூமாக இப்போது அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் சில வருடங்கள் முன்னாடி ராம குடும்பத்தினுடைய 25வது வருஷம் வெளியிடப்பட்டது. இப்போ மறுபடியும் ராம்லல்லா வந்துவிட்டார். ராம்லல்லா வந்ததுலேருந்து என்னவோ தெரியல, நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தா, இந்த புஸ்தகம் கிடச்சா தேவலையே, புஸ்தகம் கிடச்சா தேவலையே. புஸ்தகம் கிட்டத்தட்ட அடியன் கையிலேயே ஒரு 150 அட்ரஸ் இருக்குது. யார் யாரெல்லாம் கேட்டாலோ அவள் அட்ரஸ்லாம் வாங்கி வச்சுக்க சொன்னேன். ஆக ஸ்ரத்தையாக கேட்குறா, ராமாயணம் வேணும், மறுபடியும் இந்த புஸ்தகம் வெளியிட்ட தேவலாமேன்னு பல பேர்கள் கேட்டதுனால தான் 3வது முறை இந்த ராமாயண கிரந்தம் வெளியாகும் பொழுது ஒரு ராமரா ஒரு 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 10 நிமிஷம் இந்த ராமாயணத்தினுடைய ஒரு வைசிஷ்டியத்தை சொல்லுகிறேன். இந்த 10 வால்யூம் ராமாயணத்தில் என்ன இருக்குது என்கிற விஷயம். எப்படியா இருந்தாலும் கடைசி நாள் பிரவச்சனத்தில், கடைசி நாளில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா இல்லையா, அப்பொழுது இந்த புஸ்தகத்தினுடைய சில சிறப்புகளை ஸ்ரீ ராம் சக்கரதர், ரொம்ப பிரசித்தமானவர் ராமாயணா ஃபீல்டில், அவர் பேசுவார். அது ஒரு விஷயம். அது இருந்தாலுமே இன்றைக்கி அடியன் வெளியிடும்பொழுது கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு. அதில் முதல் 6 வால்யூம் ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய மூலம் அனுவாதம். இந்த பக்கம் மூலம் இருக்கும், இந்த பக்கம் அனுவாதம் இருக்கும். டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன். நிறைய பேர் தமிழில் கூட கேட்டுன்னு இருக்கா. ராமாயணத்தில் இந்த பக்கம் மூலம் இருக்கும், இந்த பக்கம் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். இது மாதிரியாக 6 வால்யூம் புஸ்தகமாக இருக்குது. 6 வால்யூம்ங்கிறது 6 காண்டங்களுக்கு 6 வால்யூம், அது மாதிரி அமைஞ்சிருக்குது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, 7வது வால்யூம். இந்த 7வது வால்யூம் என்ன வால்யூம்னா, இது கொஞ்சம் ஸ்காலர்லியான விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன். ராமாயணத்துக்கு பல பாட்டங்கள் உண்டு. இதை மேஜராக கிளாஸிஃபை பண்ணணும்னா இது மொத்தம் 5 பாட்டம். இதனுடைய விபாகம் 5 பாட்டங்கள். இந்த 5 பாட்டங்களில் ஒன்று தாட்சிணாத்திய பாட்டம். நான் அடியன் எடுத்துகிட்ட வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு இருக்கேன்னா, வியாக்கியானத்தை வச்சு கோவிந்தராஜர் எந்த பாட்டத்துக்கு வியாக்கியானம் பண்ணாரோ அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னா பூஷண பாட்டம். ஏன்னா ராமாயண பூஷணம்னு பேர் கோவிந்தராஜருடைய வியாக்கியானத்துக்கு. அது மாதிரி ராமாயண திலகம் என்கிறது வேறு வியாக்கியானம். அது நார்த் இண்டியன் ரிசன்ஷன் பா இங்கிலீஷில் பாட்டத்துக்கு. அது உத்தர பாட்டம். இதை தவிர 2 பாட்டம் உண்டு ராமாயணத்துக்கு. ஒன்று குஜராத் மகாராஷ்டிராவில் உள்ள பாட்டம், இன்னொன்று கௌடிய பாட்டம். இது வங்கதேசத்தில் அஸ்ஸாமில் உள்ள பாட்டம். இந்த 4 தவிர ஒரு பாட்டம் உண்டு விசேஷமாக, நம்பூதிரிகளுடைய பாட்டம், கேரளீய பாட்டம். கேரளாலேயும் ராமாயணம் ரொம்ப பிரதானமாக. திருவனந்தபுரத்துக்கு போனேன்னா பெருமாள் தினம் ராமாயண பாராயண சிரவணம் பண்ணுவார். ராமாயண மண்டபமே இருக்குது திருவனந்தபுரத்தில். பாலக்காட்டு ராமாயணா எடிஷன், இதெல்லாம் கேரளீய பாட்டம். இன்னும் சொல்ல போனோன்னா நம்ம பிரசித்தமாக பாகவத சம்பிரதாயத்தில் சீதா கல்யாணத்தில் சில ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறோமே, வித்யுத் பிரபாம் விஷாலாட்சீம் ஸ்னிக்த குஞ்சித மூர்தஜாம் ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன கிஞ்சித் பீதேன சம்பிருதாம் வாசிதேன உத்தரீயேன சுரக்தேன சுசம்பிருதாம். இது கேரளீய பாட்டத்தில் உள்ள ஸ்லோகங்கள். இதுக்காக சொல்ல வரேன். இது மாதிரி இதை 5 பாட்டமாக கிளாஸிஃபை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். முதல் முறை ஸ்ரீமத் ராமாயணத்தை பப்ளிஷ் பண்ணும் பொழுது என்ன ஆறுது, ரொம்ப மெட்டிகுலஸாக வேறு எதையுமே கலக்காமல் கோவிந்தராஜீய பாட்டம் இருக்குது பார்த்தேடா, அதாவது தாட்சிணாத்திய பாட்டம், அதை மட்டுமே வச்சு, என்ன பின்னாடி வந்த சில சதர்ன் ரெசன்ஷனில் கூட இன்றைக்கி வேறு பாட்டங்கள்லாம் கலந்துட்டா. அதனால் கோவிந்தராஜ்ய பாட்டம் ஆசிட்டிஸ் கிடைக்கணுங்கிறதுக்காகவே முதல் முறை ராமாயண புக்கு பப்ளிஷ் பண்ணோம். இந்த 6 வால்யூம் புக்கு இந்த முழுக்க கோவிந்தராஜ்ய பாட்டமாக இருக்கும். அது மாதிரி பப்ளிஷ் பண்ணது. 2வது முறை பப்ளிஷ் பண்ணும்பொழுது, இப்போ 3வது முறை பப்ளிஷ் பண்ணும்பொழுது என்ன ஒரு காரியம் பண்ணேன் அப்படின்னா,
5 பாடத்தையும் எடுத்து வச்சுக்க வேண்டியது, 5 பாடத்தையும் கம்பேர் பண்ண வேண்டியது. அதில் எந்த இடத்துல எந்த வாக்கியம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகியோட ஹிருதயத்துக்கு க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறத ஆழ்ந்து கவனித்து பார்த்து புரிஞ்சுண்டு, இந்த இடத்துல இந்த வாக்கியம் வந்தால் இது வால்மீகிக்கு க்ளோஸாக இருக்கும். இதுக்கு தான் பொதுவாக என்ன பேர் சொல்லுவான்னா கிரிட்டிக்கல் எடிஷன்னு சொல்லுவாள். இதுக்கு பேர் எம்எல்ஜேயே அப்படி தான். நமக்கு முன்னாடி எம்எல்ஜே பிரஸ்ன்னு வந்தது இல்லையா, மகாபரிவாளுடைய ஸ்ரீமுகத்தோட எம்எல்ஜே பிரஸ்ஸே அது மாதிரி தான். அதே மாதிரி ஆனால் எம்எல்ஜே பிரஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது பரோடா தானே, பரோடா இன்ஸ்டியூட், பரோடா ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதோட ராமாயணமாக இருக்கட்டும், இதிலலாம் அவள் ஒரு கிரிட்டிக்கல் எடிஷன் பண்ணி அது ஒரு புஸ்தகம் போட்டிருக்காளே தவிர என்ன காரணத்தினால இந்த இடத்துல இந்த வாக்கியம் வால்மீகி ஹிருதயத்துக்கு க்ளோஸாக இருக்கும் அப்படிங்கிறத யாரும் அடியனுக்கு தெரிஞ்சு காட்டலை. கிரிட்டிக்கல் எடிஷன் போட்டிருக்கா. நம்மளோட ஒரு சிறப்பு என்னென்ன, அதாவது விசேஷத்தா, ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, இதுக்குன்னு ஒரு வால்யூம், 7வது வால்யூம். இந்த 7வது வால்யூம் எடுத்துட்டேன்னா இது முழுக்க என்ன விசாரம், என்ன அனாலிசிஸ்னா, இந்த இடத்துல இந்த வாக்கியம் வால்மீகிக்கு க்ளோஸராக இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக அதை பாட்டங்களை எடுத்து, அதனால் ராமாயண பாட்டங்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவாளுக்கு இந்த 7வது வால்யூம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாஸ்டிவாக எல்லா பாட்டங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு, முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா, இந்த 5 பாட்டங்களில் இந்த கான்டெக்ஸ்டில் இந்த பிரகரணத்தில் இந்த வாக்கியம் வால்மீகியோட ஹார்ட்டுக்கு க்ளோஸராக இருக்குது, மற்ற பாட்டங்களை விட இங்கே வால்மீகியோட வாக்கியத்துக்கு, இந்த வால்மீகியோட ஹிருதயத்துக்கு இது க்ளோஸராக இருக்குது என்கிறத எடுத்து காட்டக்கூடிய ஒரு வால்யூமாக 7வது வால்யூம் அமைகிறது. இது முழுக்க அந்த விஷயமான ஆராய்ச்சி தான். இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது இருக்கிற நேரத்துக்கு ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒரு உதாரணம் கிஷ்கிந்தாகாண்டத்தை எடுத்துப்போம். முதல் சர்க்கத்தில் லக்ஷ்மணசுவாமி ராமரை சமாதானப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்தும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராவணன் எங்கே ஓடி இருந்தாலும் அவனை பிடிச்சுடலாம், நீங்கள் கவலைப்படாதேங்கோ, சீதாதேவியை மறுபடியும் மீட்கலாம் என்று சொல்கிறார். எங்கே ஓடி இருந்தானுன்னு சொல்கிற இடத்துல ஒரு வாக்கியம், எதியாதி அதிதேர் கர்ப்பம் அப்படின்னு. ஒரு கால் ராவணன் அதிதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே போயிருந்தாலும் சரி இல்லையா, நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்கிறது எதியாதி அதிதேர் கர்ப்பங்கிறது எங்கள் தாட்சிணாத்திய பாட்டம், கோவிந்தராஜரோட பாட்டம். அதுவே உத்தர பாட்டம், திலக பாட்டம் எப்படி அமைகிறது அப்படின்னா, எதியாதி திதேர் கர்ப்பம் அப்படின்னு. கீதா பிரஸ் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தேன்னா எதியாதி திதேர் கர்ப்பம்னு இருக்கும். ராவணன் திதியோட கர்ப்பத்தில் ஒளிஞ்சுட்டு இருந்தால் கூட ராவணனை திருப்பி கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு இது லக்ஷ்மணன் சொல்கிறதாக வருது. இதில் வால்மீகிக்கு க்ளோஸராக எது இருக்கும்? ஒளிஞ்சுக்கிறது திதி கர்ப்பத்தில் ராவணன் ஒளிஞ்சுட்டு இருப்பானா, அதிதி கர்ப்பத்தில் ஒளிஞ்சுட்டு இருப்பானா? வால்மீகி ஹிருதயமாக எது இருக்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா, இங்கே உள்ள அதிதி திதி அப்படிங்கிறதெல்லாமே வேத விஷயமாக இருக்குது. வேதிக் பேக்ரவுண்ட் இல்லாமல் இது புரியாது. இங்கே அதிதிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சமானமான நேச்சர் அப்படின்னு அர்த்தம். திதிங்கிற சொல்லுக்கு ரூட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா தோ அவகண்டனே, தோ அப்படிங்கிற ரூட், தோங்கிறது டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். தோன்னா டிவிஷன் அர்த்தம். தோ அவகண்டனே. ஹிந்தியில் கூட தோன்னா தான் அர்த்தம். என்ன தி, தோ, டூ எல்லாம் ஒரே பரியாயம் தான். அதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, திதிங்கிற சொல்லுக்கு டிவிஷன், டிவைடட் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். அதிதி என்றால் அன்டிவைடட் நேச்சர், இன்ஃபினிட் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். இது நாமரூபங்கள் கொண்ட வியக்த பிரகிருதி திதி என்றும், நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்ட அவ்யக்த பிரகிருதி அதிதி அப்படின்னு அர்த்தம். எதியாதி அதிதேர் கர்ப்பம் என்று சொன்னால், அதிதியினுடைய கர்ப்பத்துக்குள்ள ராவணன் ஒளிஞ்சின்றிருந்தாலும்
அவனை கொண்டு வந்து அவனை துவம்சம் பண்ணி சீதாதேவியை மீட்போம்னா என்ன அர்த்தம்னா, இந்த பையன் சும்மா சமுத்திரத்தில் ஒளிஞ்சுட்டு இருக்கான், அங்கே ஒளிஞ்சுட்டு இருக்கான், இங்கே ஒளிஞ்சுட்டு இருக்காங்கிறது மட்டும் இல்லை, இவன் ஒரு கால் போய் அவன் வந்து அன்மேனிஃபெஸ்ட் நேச்சரில் அவ்யக்த பிரகிருதிக்குள்ளே போய் ஒளிஞ்சுண்டா கூட அவனை கொண்டு வந்து துவம்சம் பண்ணுவோம் என்கின்ற சென்ஸில் லக்ஷ்மணர் பேசுகிறார். ஆனால் எதியாதி திதேர் கர்ப்பம் அப்படிங்கிறதுக்கு சென்ஸ் அடி எனக்கு புரியல, ஆக்சுவலாக இல்லை, இதுக்கு சென்ஸ் இல்லை எதியாதி திதேர் கர்ப்பங்கிறதுக்கு. இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து நான் சொல்கிறேனே வேதிக் பேக்ரவுண்டோடு பார்த்தா தான். மேலோட்டமாக பார்த்தோன்னா அதித்தின்னு ஒரு மாமி, தித்தின்னு ஒரு மாமி. இந்த திதி வயத்தில் ஒளிஞ்சுட்டா என்ன, திதி கர்ப்பத்தில் போய் ஒளிஞ்சுட்டான் போட்டிருக்கு ராவணன், அதித்தி கர்ப்பத்தில் போய் ஒளிஞ்சுட்டான் போட்டிருக்கு ராவணன். அது வந்து ராவணன் ராட்சசனாச்சே, திதிங்கிற மாமிக்கு பிறந்தவா தான் அசுராள்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசுராலும் ராட்சசாலும் ஒன்றும் கிடையாது, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். 2 பேரும் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் அப்படி தான் ராவணாசுரன்லாம் சொல்கிறாளே, ராவண அசுரம் கிடையாது, ராட்சசன். ஹிரண்யகசிபு தான் அசுரன். 2 பேருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டு. அதுக்கு நான் இப்போ போகல, என்ன விஷயத்துக்கு வருவான். அசுரால் தான் திதியினுடைய கர்ப்பத்திலையும் வந்தவா, ராட்சசால் கிடையாது. பாயிண்ட்டுக்கு வரேன். ராவணன் திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சான் அப்படின்னு திதிங்கிற மாமியோட கர்ப்பத்துக்குள்ளே மறுபடியும் நுழைஞ்சுட்டான் போல் இருக்கு. எப்படி நுழைஞ்சான்னு தெரில, நுழைஞ்சுட்டான். என்ன அதித்தி கர்ப்பத்தில் ராவணன் எப்படி நுழைவான்? அதித்தி வந்து தேவாளோட அம்மா, அதித்தி கர்ப்பத்தில் அவன் நுழைவான்னு பொருந்தலை. அசுராளுக்கு அம்மா திதி தான், அதனால் திதி கர்ப்பத்தில் தான் ராவணன் நுழைவான் அப்படின்னு யாரோ வித்வான் நினச்சி அதை எதியாதி திதேர் கர்ப்பம்னு இப்படி அப்படியே கொஞ்சம் மாற்றிவிட்டா. அதுதான் உத்தர பாட்டத்தில் இருக்குது. ஆனால் அர்த்த காம்பீரியம் எப்படி இருக்குன்னா, அதித்தின்னா அன்மேனிஃபெஸ்ட் நேச்சர். அந்த அன்மேனிஃபெஸ்ட் நேச்சர் அல்லது அவ்யக்த பிரகிருதிக்குள்ளே ராவணன் நுழைஞ்சா, அப்படி நுழைஞ்ச ராவணனையும் இழுத்து போட்டு அடிப்போம் அப்படிங்கிறது லக்ஷ்மணனுடைய வார்த்தையாக அதில் உள்ள அர்த்த புஷ்டி இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அப்போ எதியாதி அதிதேர் கர்ப்பங்கிற இந்த சதர்ன் ரீடிங், சவுத் இண்டியன் ரிசன்ஷன், இதுதான் வந்து ரைட். இங்கே வந்து இந்த தட்சிண பாட்டம் கோவிந்தராஜிய பாட்டம் தான் இங்கே ரைட்டு. அதனால ராமாயண பூஷணம், இந்த பூஷண பாட்டம் தான் இங்கே ரைட்டு. அதனால எதியாதி அதிதேர் கர்ப்பம் அப்படின்னு நம்ம ரீட்டைன் பண்ணாலே உச்சிதம். ஏதோ ஒரு காரணமாக இப்போ வரக்கூடிய தட்சிண புஸ்தகங்கள்லாம் எதியாதி திதேர் கர்ப்பம்னு மாற்றிருக்கா. அது ஏன்னு தெரியல, அது அவளுக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நமக்கு ராமாயண பூஷண பாட்ட ரீதியாக என்ன எதியாதி அதிதேர் கர்ப்பம்னு இருக்கோ அதுவே போதுமானது. அதுவே அங்கே வந்து ஹைலி சென்சிபிளானது. அதுதான் இப்போ இந்த விஷயம் இருக்குது பார்த்தேளா, இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் 7வது பாகம் 7th வால்யூமில். இது மாதிரி விஷயங்கள் தான் வரிசையாக டிஸ்கஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இது மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஷனில் வந்திருக்கு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம், அது மாதிரி பெருசாக போயிட்டே இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், 2 சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதே சர்க்கத்திலேயே ராமச்சந்திர பிரபு ஒரு பறவை சப்தம் கொடுக்கறது, அந்த சப்தத்தை பார்த்து பஷ்ய லக்ஷ்மண சன்னாதம், லக்ஷ்மணா இந்த பறவையினுடைய சப்தத்தை காண் அப்படிங்கிறார். பஷ்ய லக்ஷ்மண சன்னாதம். இப்படி தான் சதர்ன் ரெசன்ஷன்லையும் சொல்கிறார், இப்படியே தான் நார்த்தன் ரெசன்ஷன்லையும் சொல்கிறார். 2த்துலேயுமே அப்படி தான் சொல்கிறார். ஆனால் கேரளீய பாட்டத்தில் மட்டும் பஷ்ய லக்ஷ்மண சன்னாதம்ங்கிற இந்த ஸ்லோகம் இருக்கே, இது ஸ்ருணு லக்ஷ்மண சன்னாதம்னு விழுந்திருக்கு. லக்ஷ்மணா இந்த பறவையினுடைய சப்தத்தை கேள் அப்படின்னு விழுந்திருக்கு. பறவையினுடைய சப்தத்தை கேள் அப்படின்னு விழுந்திருக்கு. ஆனால் திலக வியாக்கியானத்திலேயோ பூஷண வியாக்கியானத்திலேயோ பறவையினுடைய சப்தத்தை காண் அப்படின்னு இருக்கு. என்ன காண்கிறதோட கேள் நல்லா இருக்கே, என்ன பறவை சப்தத்தை எப்படி பார்க்க முடியும், கேட்க தானே முடியும் என்று யாரோ நினச்சி ஷுணுன்னு மாற்றிருக்கா. இதில் கேரளீய பாட்டத்தில் ஷுணு லக்ஷ்மண சன்னாதம்னு மாற்றிருக்கா. ஆனால் வால்மீகி ஹிருதய பிரகாரம் பார்த்தேன்னா இங்கே காண்கிறது தான் உச்சிதம். பஷ்ய லக்ஷ்மண சன்னாதம் காண்கிறது தான் உச்சிதம். எப்படி கேட்க முடியும், எப்படி பார்க்க முடியும் பறவையோட சப்தத்தை, எப்படி அன்றில் பறவையினுடைய சப்தத்தை எப்படி பார்க்க முடியும்னா, கேட்கறதுன்னா லிட்ரலாக கேட்கறது, இந்த சவுண்ட் அப்படி கேட்கறது. பார்க்கறதுங்கிறத எதை சொல்கிறாருன்னா, அந்த சப்தம் இருக்கே அந்த சப்தத்தினுடைய பாவத்தை காண். இன்னும் பின்னாடி வரப்போகிறது, இந்த பறவை தன்னுடைய சப்தத்தினால விரகத்தில் இருக்கக்கூடிய என்ன சீத்தையின் இடத்துல அழைச்சின்னு போகிறதுக்காக வந்திருக்கு. லிட்ரல் சென்ஸில் இதை எடுத்துக்க முடியாது. எந்த அன்றில் பறவையும் ராமரை சீத்தைட்ட அழைச்சின்னு போகலை, கரெக்டா? அப்புறம் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, இது பாவம். அந்த பாவம், ஆழ்ந்த பாவம் புரிஞ்சவனுக்கு தான் அன்றில் பறவையினுடைய சப்தத்தை காண்கிற சொல்லே புரியும்.
நம்ம என்ன பண்ணிடுறோம் அவசரமாக அப்படின்னு நமக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளாக இருந்தால் இந்த இடத்துல இதை விட அது பெட்டர் வேர்டாக இருக்கும் போல் இருக்கேன், நம்மளே நம்ம ராமாயண லேகனம் பண்ணும்போது நைஸாக அப்படி மாற்றிட்டு வச்சுக்கோங்க. அப்போது வால்மீகியினுடைய அந்த ஒரு காம்பீரியம் மாறி போய்டுறது. நம்ம கையே வைக்கக்கூடாது இந்த கிரந்தத்தில், என்ன இருக்கோ அதுதான் கையே. இன்னும் சொல்ல போனோம்னு கொஞ்சம் ஓவர் ஃபேனட்டிக்காக சொல்லணும்னா கதை சொல்லும் பொழுது கூட அதில் இல்லாத சொல்லப்படாது. இப்போ வால்மீகி ராமாயணம் தலைப்பு போட்டையோ இல்லாட்டா வேற ஏதாவது தலைப்பு போட்டுக்கோ வேணாங்கல்ல. வால்மீகி ராமாயணம் எப்போ தலைப்பு போட்டையோ அப்புறம் நீயா எத்தையாவது சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணமாக ஆகாது. தன் ஆடியன்ஸ் வரான்னா நீ வால்மீகி ராமாயணம் சொல்கிறேங்கிறதுக்காக தானே வரா என்னும் பொழுது இப்போ பஸ்ய லக்ஷ்மண சன்னாதம் தான், பஸ்ய லக்ஷ்மண சன்னாதம் தான். அதை சுணு லக்ஷ்மண சன்னாதம் அப்படின்னு நம்ம மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரியான விஷயங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணப்படுறது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் பார்த்துடலாம். சுந்தரகாண்டம் ஆரம்பம் இதோட முடிச்சுக்கிறேன் நான். அதை அஞ்சலிம் பிராங்முகா கிருத்வா, அநேகமாக இங்கே பாராயணம் பண்ணுறவா தான் எல்லாரும் சுந்தரகாண்டத்தை, அட்லீஸ்ட் சுந்தரகாண்டத்தை என்ன அந்த அஞ்சலிங் பிராங்முகா கிருத்வா என்கின்ற இடத்துல ஆஞ்சநேய சுவாமி மலைக்கு மேலே ஏறி அஞ்சலி செய்து விட்டு இல்லையா, அஞ்சலிங் பிராங்முக கிருத்வா அஞ்சலி செய்து விட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும்னு சங்கல்பிச்சார் அப்படிங்கிற ஸ்லோகம். இது தட்சிண பாட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா அஞ்சலிம் பிராமுக கிருத்வான்னு தான் இருக்குது. ஆனால் உத்தர பாட்டத்தில் எப்படி இருக்குன்னா அஞ்சலிம் பிராமுக குர்வன்னு இருக்கு. அஞ்சலி செய்து கொண்டே கிளம்பணும்னு சங்கல்பிச்சார் என்று இருக்கு. தட்சிண பாடத்தில் எப்படி இருக்கு அஞ்சலி செய்து விட்டு கிளம்பணும்னு சங்கல்பிச்சார். உத்தர பாடத்தில் எப்படி இருக்கு அஞ்சலி செய்து கொண்டே கிளம்பணும்னு சங்கல்பிச்சார். இதில் எது வால்மீகியோட பாவமாக இருக்கும் விசாரம் எதுன்னா உத்தர பாடத்தில் இருக்கிறது தான். அஞ்சலி செய்து கொண்டே கிளம்பணும்னு சங்கல்பிச்சார் என்கிறது தான். ஏன் அப்படின்னா அது யோக விஷயம். யோக சாஸ்திரத்தில் பதஞ்சலி சம்யமம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். த்ரயம் ஏகத்திர சம்யமஹா. மனசு ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணும், ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும், அல்லது மனசு விஸ்தாரமாக ஒரு ஆகாசம் மாதிரியான ஒரு அகண்ட பாவத்தில் இருக்க முடியும். அகண்ட பாவத்தில் மனசு இருந்தான்னா ஃபோக்கஸ் இருக்காது. ஃபோக்கஸில் மனசு இருந்தால் அகண்ட பாவத்தில் இருக்க முடியாது. ரெண்டு பாவம். பதஞ்சலி ஒரு ஆச்சரியமான கருத்து சொல்கிறார். இது ரெண்டும் ஒருமித்த நிலை இருக்கே அதுக்கு சம்யமம்னு பேர். இந்த நிலை எவன் சாதிக்கிறானோ அவனுக்கு சித்திகள் ஏற்படும். சித்திகள் எப்படி ஏற்படுங்கிறத மெத்தடை சொல்கிறார் அவர். அவனுக்கு சித்திகள் ஏற்படும் என்கிறத சொல்கிறார். அதுலேயும் எந்த ஆப்ஜெக்டில் அவன் சம்யமத்தை பண்ணுறானோ அந்த ஆப்ஜெக்ட் விஷயமான சித்தி ஏற்படும். காய ஆகாசயோகோ சம்பந்த சம்யமாத்து ஆகாசகமனம் சூத்திரம். தன்னுடைய சரீரத்துக்கும் ஆகாசத்துக்கும் என்ன சம்பந்தம் என்கிறதை இவன் சம்யமம் பண்ணும்பொழுது, அதாவது ஆகாசத்தில் அவனோட மெடிடேஷன் இருக்கணும், அந்த சமயத்தில் அவனுக்கு ஃபோக்கஸும் இருக்கணும், அதே சமயத்தில் விஸ்தார பாவமும் இருக்கணும். இது ஒரு கைண்ட் ஆஃப் எஃபர்ட்லெஸ் ஃபோக்கஸ் இது இருக்கணும். சரீரத்துக்கும் ஆகாசத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி ஒரு எஃபர்ட்லெஸ் ஃபோக்கஸ் இருக்கணும். அது இருக்கும் பொழுது லகுதூல சமாபத்தேஷ்ச இவனுடைய சரீரம் ரொம்ப மிருதுவாகி இவன் பறந்துருவான் அப்படிங்கிறது ஆகாச கமனம். ஹனுமான் கடலை கடக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சித்தியை பதஞ்சலிக்கு 1000 வருடம் முன்னாடி இருந்த வால்மீகி சொல்கிறார். ஆக சித்தி அத்தனை காலமாக இருக்கு. பதஞ்சலி அதுக்கு சூத்திரம் தான் எழுதுறார். ஹனுமான் ஏதோ கடந்தார், கடலை தாவிட்டார் அப்படிங்கிற வால்மீகி இந்த மெத்தடை சொல்கிறார். இந்த மெத்தடை சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறாருன்னா பதஞ்சலி என்ன சொல்கிறாரோ அதையே சொல்கிறார். ருரோத ஹிருதயே பிராணானு ஆகாசம் அவலோகையன்னு. தன்னுடைய சரீரத்தில் தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன பிராணசக்தி இருக்கோ இது எல்லாத்தையும் நெஞ்சில் கொண்டு ஒருங்கிணைத்து, இது கான்சன்ட்ரேஷன். அப்புறம் கண்களை
திறந்து அப்படியே விஸ்தாரமான வெட்ட வெளியை பார்த்தார். ஆகாசம் அவலோகையன்னு. இது டீஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், டீஃபோக்கஸ் ரெண்டு ஒரே சமயத்தில் நடக்கிறது. அப்படி நடக்கும்பொழுது தான் அப்படியே பறந்தார் அப்படிங்கிற வாக்கியம் வருது. அதே இடத்துல வர ஸ்லோகம் இது என்னென்ன, அஞ்சலின் பிராமுக குர்வன்னு அப்படின்னு. தெய்வங்களுக்கு அஞ்சலியை செய்து விட்டு இல்லை, செய்து கொண்டு. செய்து கொண்டு அப்படிங்கிறது செய்து கொண்டு சங்கல்பித்தார். இந்த அஞ்சலி அப்படிங்கிறது இந்த பாவனை என்ன அப்படின்ன, இது இது பகவத் சிந்தனை அப்படிங்கிற டீஃபோக்கஸ். அப்புறம் சங்கல்பித்தாருங்கிறது ஃபோக்கஸ். இது ரெண்டும் சேர்ந்துருக்கு. இது ரெண்டும் சேர்ந்துருக்கக்கூடிய சயமத்தை தான் இங்கே வால்மீகி காட்டுறாருங்கிறதுனால இதில் கிருத்வா செய்து விட்டு செய்தார் அப்படின்னு இல்லாமல், பிரார்த்தனை செய்து விட்டு சங்கல்பிச்சார்னு இல்லாமல், பிரார்த்தனை செய்து கொண்டே சங்கல்பித்தார் என்கிறது தான் சயமமாக போய் முடியும். அதனால இங்கே பார்த்தேன்னா அஞ்சலின் பிராமுக குர்வன்னு அப்படிங்கிற ஒரு பாடம் தான் வால்மீகி ஹிருதயத்துக்கு பொருத்தமாக இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள். கதி சங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. ஹனுமானை பார்த்து சொல்கிறார் சுக்ரீவன், உனக்கு எங்கேயுமே கதி சங்கம் கிடையாது அப்படிங்கிறார். அதுவே திலக வியாக்கியானத்தில் உனக்கு எங்கேயுமே கதி பங்கம் கிடையாதுன்னு வருது. கதி பங்கம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னு, நீ எங்கே போனாலும் உன் கத்தியை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். கதி சங்கம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு, நீ எத்தனை கதியை எடுத்து வச்சாலும் அந்த எந்த கத்தியிலையுமே உனக்கு சங்கம் வராது, ஆசக்தி வராது, அதில் உனக்கு ஸ்ட்ரக் ஆக மாட்ட, அந்த கதியில் நீ ஸ்ட்ரக் ஆக மாட்ட, உன்னுடைய ஃப்ளோ நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தத்தில் கதி சங்க என்கின்ற சொல் இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனாலையும், இன்னும் ஆழமாக இருக்கிறதுனாலையும், இன்னும் ஃபிலசாஃபிக்கலாக இருக்கிறதுனாலையும் இது வால்மீகியினுடைய ராமாயணத்துக்கு ரொம்ப பொருந்தும். கதி சங்கம் கிடையாது அப்படிங்கிற வார்த்தை கதி பங்கம் கிடையாதுங்கிறத விட இன்னும் உயர்ந்ததாக இருக்குது. இதே மாதிரியே போகும். 7வது வால்யூம் முழுக்க இப்படியே போகும் விசாரம். ரொம்ப ஆச்சரியமான வால்யூம் இது 7வது வால்யூம். அதுக்கடுத்தது 3 வால்யூம் 8, 9, 10. 8, 9 பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். வால்மீகி ராமாயணத்துக்குள்ள 5 பாட்டங்களை விசாரம் பண்ணோம் 7வது வால்யூமில். 8வது 9வது வால்யூமில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வால்மீகி ராமாயணம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள எல்லா ராமாயணங்களையும் எடுத்துக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா ராமாயணங்களையும் எடுத்துக்கிறது. முதல்ல எல்லா ராமாயணங்கள்லையும் வால்மீகியை எப்படி அக்னாலேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுக்கு முதல் ஒரு 15 பக்கம் ரெஃபரன்ஸ். மகாபாரதத்தில் உள்ள ராமோபாக்கியானங்கிற ராமாயணத்துலேருந்து ஆரம்பிச்சு வியாசர் எப்படி வால்மீகியை அக்னாலேஜ் பண்ணுறார், பதஞ்சலி மகாபாஷ்யத்தில் எப்படி வால்மீகியை அக்னாலேஜ் பண்ணுறார், அப்புறம் தம்மபதத்தில் திரிபிடகத்தில் பௌத்தத்தில் எப்படி ராமாயண ஸ்லோகங்கள் வருது, அதுக்கப்புறம் பார்த்தேன்னா பாசன், காளிதாசன், பவபூதி, முராரி, ஜெயதேவன் எல்லாரும் வால்மீகியை எப்படி ரெஃபர் பண்ணுறா, அக்னாலேஜ் பண்ணுறா. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா கம்பன், கிருத்திவாஸ், பல்ராம் தாஸ், ஏகநாதர் ஒவ்வொருத்தருமே தன்னுடைய ராமாயணம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி வால்மீகியை நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறார் என்று ஆரம்பித்து வால்மீகி அக்னாலேஜ் பண்ணுற. ஸோ வால்மீகி தான் சென்டருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கா. ஏகே ராமானுஜம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த நாளில். அவர் தான் முதல்ல இதை கலப்பி விட்டார். அது இன்றைக்கி பூதாகாரமாக நிற்கிறது. நமக்கெல்லாம் தெரியாது அது, ஆனால் நம்ம பசங்களுக்கு நல்லா தெரியும். எதுன்னா வால்மீகி சென்டர் இல்லை. ராமாயணங்கிற பேரில் எவனா எதை வேணால் எழுதலாம், அதெல்லாம் அவாவா விருப்பம்தான் அப்படின்னு ஒரு கான்செப்டை ஏகே ராமானுஜன் ஒருத்தர் கலப்பி விட்டார். ஒரு ஆர்டிக்கல் எழுதினார் அதை பற்றி. அதை தொடர்ந்து அதை பல பேர்கள் பலவிதமாக அதை பண்ணிட்டு பேசிட்டு அது மாதிரி எதை வேணால் எழுதலாம், அதுதான் ராமாயணம் அப்படிங்கிறது இன்றைக்கி பிரசித்தமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதான் சொல்கிறேனே, அப்படி எங்கே நடக்கிறதுன்னு உங்கள் முகத்தை பார்த்தேன்னா ஆச்சரியமாக பார்க்குறேன் நீங்கள். எனக்கு புரியுறது, உங்களுக்கு தெரியாதது அடுத்த உங்கள் பேரம் பேத்திகள்கிட்ட போய் கேட்டேன்னா தெரியும். அவள் கையில் இருக்கக்கூடிய ராமாயண புக்ஸ் எல்லாம் இன்றைக்கி யார் யார் பப்ளிஷ் பண்ணாலோ ஆமிஷ் திரிபாட்டி, தேவதத் பட்நாயக் அவளோட புக்ஸ் எல்லாம் தான் இருக்குது. அவள்லாம் எதோட பேசிஸில் பப்ளிஷ் பண்ணா அப்படின்னு இந்த ஏகே ராமானுஜன் சொல்லியிருக்காரு. நீ எத்தவனா எழுதுறா ராமாயணம் பேர் போட்டுக்கூடா அப்படின்னு. அதனுடைய பேசிஸில் பப்ளிஷ் ஆகக்கூடிய புக்ஸு இது விஷயமான சீரியல்ஸ் கூட உண்டு. கொஞ்ச நாள் முன்னாடி ஹிந்தியில் ஒரு சீரியல் வந்தது, சீதா கே ராம் அப்படின்னு. இதெல்லாம் நம்மளை விட நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளை பாதிக்கும்படியான ஒர்க்ஸ். அப்போ தான் என்னென்ன
வால்மீகி பிராமாணிகர், வால்மீகி சென்டர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம தலையான கடமைப்பட்டவாங்கிறதுனால இத்தனை மகாகவிகளும் எப்படி வால்மீகியை அக்னாலேஜ் பண்ணுறாங்கிறதே ஒரு 15 பக்கம். அது முடிஞ்ச உடனே குரோனாலஜி அப்படின்னு ஒரு 100 பக்கம். அது என்னன்னு பார்த்தேன்னா எந்த ராமாயணம் எப்போ வந்தது, காளிதாசனோட காலம் என்ன, கம்பன் காலம் என்ன, துளசிதாஸ் காலம் என்ன, ஏகநாதர் காலம் என்ன, அதை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா முக்கியமான விஷயம், இதுவே 100 பக்கம் இந்த விசாரம். 100 பக்கத்தை தாண்டி உள்ள விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா 8வது 9வது வால்யூமில் ராமாயணத்தில் ஒவ்வொரு கட்டத்தையாக எடுத்துக்கிறது. ஒரு கட்டம், உதாரணத்துக்கு ராமர் காட்டுக்கு போகிறார். இந்த ராமர் காட்டுக்கு போகிறாருங்கிற இன்சிடெண்ட்டை வால்மீகி எப்படி எழுதியிருக்கார், கம்பன் எப்படி எழுதியிருக்கார், அங்கங்கேயே பிராக்கெட்டில் வரும். 9வது செஞ்சுரியில் எப்படி எழுதப்பட்டது கம்பன், 12வது செஞ்சுரியில் எப்படி 13வது செஞ்சுரியில் எப்படி எழுதப்பட்டது புத்தகொன்னா ரெட்டி ரங்கநாத ராமாயணம், அப்புறம் 15வது செஞ்சுரியில் எப்படி எழுதப்பட்டது ஏகநாத ராமாயணம் பகவார்த்த ராமாயணம் அப்படின்னு வரிசையாக ராமர் காட்டுக்கு போகிறதையே ஏகநாதர் எப்படி எழுதியிருக்கார், கிருத்திவாஸ் எப்படி எழுதியிருக்கார், பல்ராம் தாஸ் எப்படி எழுதியிருக்கார், துளசிதாஸ் எப்படி எழுதியிருக்கார், கம்பன் எப்படி எழுதியிருக்கார், இந்த காட்டுக்கு போகிற காட்சியை. அப்புறம் இது எல்லாத்துடைய கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ், கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஏன் இப்படி எழுதியிருக்கா, அடுத்தது துளசிதாஸ் ஏன் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கார், ஏன் இங்கே ஏகநாதர் மாற்றி எழுதியிருக்கார், அவர் காலத்தில் நடந்தது என்ன, அதுக்கு எப்படி இவர் ராமாயணத்தை வச்சு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கார். இது மாதிரி காட்டுக்கு போகிற சம்பவம், லக்ஷ்மணன் நானும் வரேன்னு சொல்கிற சம்பவம், சீதையை அழைச்சின்னு போகிற சம்பவம், சித்திரக்கூடத்தில் போய் ராமர் இருந்த சம்பவம், பாதுகாப்பட்டாபிஷேகங்கிற சம்பவம், பரதன் பாதுகைகளை பெறடுதுங்கிறது துளசி ராமாயணத்தில் எப்படி வருது, கம்பராமாயணத்தில் எப்படி வருது, வால்மீகி ராமாயணத்தில் எப்படி வருது, கிருத்திராஸ் ராமாயணத்தில் எப்படி வருது, அது போயிட்டே இருக்கும். அசாமி மாதவகந்தளி ராமாயணத்தில் எப்படி வருது. இது மாதிரி உங்களுக்கு பாலகாண்டத்திலேருந்து ஆரம்பித்து பட்டாபிஷேகம் வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் உத்தரகாண்டம் வரைக்கும் இது எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கே இங்கே 2 புக்ஸு, 8, 9வது வால்யூம் இது. அப்புறம் 10வது வால்யூமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா ரொம்ப விஸ்தாரமாக இந்த காலத்தில் உள்ள சில ராமாயணா கிரிட்டிக்ஸ், இப்போ நான் சொன்னேனே எதவான இஷ்டத்துக்கு ராமாயணங்கிற பேரில் எழுதலாம் அப்படின்னு நினச்ச ராமாயணா கிரிட்டிக்ஸ் லைக் இப்போ சொன்னேனே அதே பேர்கள் தான், அமிஷ் திரிபாட்டியோ, தேவ்தத் பட்நாயக்கோ, அல்லது சில ஸ்காலர்ஸ் ஷெல்டன் போலாக்கோ, அது மாதிரியான சில பேர்களுடைய அவளுடைய ராமாயண விஷயமான என்ன கட்டுரைகள் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி அதை பூர்வபட்சமாக எடுத்துட்டு அதை கண்டித்து அதுக்கான விஸ்தாரமான பதில் இதுதான் 10வது வால்யூமில் இருக்குது. இது மாதிரி இது மொத்தம் 10 வால்யூமான ஒரு ராமாயணம், வால்மீகி ராமாயணம்ங்கிற கிரந்தம். இந்த வால்மீகி ராமாயணம் பிரதானமாக ராமாயணா ரீடர்ஸ், ராமாயணத்தை மேலே ஆழமாக படிக்கணும், அதில் உள்ளதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவாளுக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும், உபயோகமாக இருக்கும். அது மாதிரியான கிரந்தம் இன்றைய தினம் வெளியாகிறது. மிக சந்தோஷமாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன்.